டிசம்பர் மாதம் சீனா வடகொரியா எல்லையில் ஒரு தாய் கண்ணீருடன் ஒரு விதமான லேண்டன், அதாவது ஒரு அகல் விளக்கை ஏற்றி அந்த சீனாவின் எல்லையில் பறக்க விடுகிறார்கள். அந்த லேண்டன் இல்லாட்டி அந்த அகல் விளக்கில் ஒரு மெசேஜ் இருக்கு, ஐ லவ் யூ ஓட்டோ என்பது தான். ஓட்டோ ஒரு 22 வயது மதிப்புத்தக்க இளைஞர் வடகொரியாவால் பிடித்து செல்லப்படுகிறார். ஏன் பிடித்து செல்லப்படுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு காரணம் ஒரு ஹோட்டல். 47 தளங்களை கொண்ட ஒரு ஹோட்டல். அதில் 5வது தளத்திற்கு மட்டும் யாரும் செல்லக்கூடாது. லிஃப்டில் ஏறினீங்கன்னா 5வது தளத்திற்கு செல்வதற்கான அந்த பட்டன் இருக்காது. ரொம்ப மர்மமான அந்த ஹோட்டல், அந்த தளத்திற்கு இந்த மனிதர் ஓட்டோ என்பவர் செல்கிறார். அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன, ஏன் அந்த தளத்திற்கு அவர் செல்ல வேண்டும், அமெரிக்காவிலிருந்து வடகொரியாவுக்கு அவர் செல்வதற்கான காரணங்கள் என்ன, அமெரிக்கா வடகொரியா இது யுத்தமாக மாறுவதற்கான காரணமாக இருந்த ஒற்றை மனிதர் அந்த ஓட்டோ என்பவர் யார், இதைத்தான் இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஓட்டோ வாம்பியர். இந்த ஓட்டோ வாம்பியர் அப்படின்னு சொல்லும்போது இந்த பெயர் 2017வது வருடம் ஒட்டு மொத்தமாக அமெரிக்கா முழுவதும் எதிரொலித்தது அப்படின்னு சொல்லலாம். 2 அமெரிக்க அரசாங்கங்களை ஆட்டி படைத்த ஒரு பெயர் தான் ஓட்டோ வாம்பியர். 22 வயது மதிப்புத்தக்க ஒரு இளைஞர் அப்படின்னு சொன்னேன். அவர் ரொம்ப பிரில்லியன்ட், எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கக்கூடிய ஒரு நபர் தான் ஓட்டோ வாம்பியர். 2015வது வருடம் டிசம்பர் மாதம், அதாவது கிறிஸ்மஸ் டைமில் அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. உலகத்தில் எங்கேயாவது டூருக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணுறார். அப்படி கூகுளில் சர்ச் பண்ணும்போது நார்த் கொரியாவுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன் வருது. சரி, ஏன் நம்ம நார்த் கொரியாவுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த ஓட்டோ வாம்பியருக்கு வருகிறது. ஸோ ஓட்டோ அவர்கள் நார்த் கொரியாவில் எந்த இடத்துல டூர் போகலாம், அது யார் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனத்தினுடைய பெயர் முதல் லிங்காக வருது. எல்லாருக்குமே இந்த முதல் லிங்கை கிளிக் பண்ணுற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த முதல் லிங்கை இவரும் ஓட்டோ அவர்களும் கிளிக் பண்ணுறாங்க. $1200 முன்பதிவு செய்து 4 இரவுகள், அதாவது 5 தினங்கள் டூர் பேக்கேஜ் தயார் அப்படின்னு சொல்லி அந்த விளம்பரம் காண்பிக்கப்படுகிறது. $1200 செலுத்துகிறார். டிசம்பர் மாதம் அவருடைய பயணம் ஆரம்பிக்கிறது. இந்த பயணம் எங்கேருந்து ஆரம்பிக்குது, அமெரிக்காவிலேருந்து ஆரம்பிக்குது. நேராக சீனாவுக்கு போகிறாரு. சீனாவிலேருந்து தான் வடகொரியாவுக்கு ரஷ்யாவினுடைய விமானம், அந்த வடகொரியாவுக்கு ரஷ்யா கொடுத்த விமானம் இருக்குது, அதன் வழியாக பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். சீனாவில் வந்து இறங்கின உடனே கொஞ்சம் நண்பர்கள், இவர் கூட வந்த நண்பர்கள், சீனாவை சேர்ந்த சில நண்பர்கள், அவங்க ஆஸ்திரேலியா, கனடா, இப்படி பல இடங்களிலிருந்து வந்தவர்கள் எல்லாருமே சேர்ந்து வடகொரியாவுக்கு, அதாவது இந்த டூரை அரேஞ்ச் பண்ண அந்த ஆர்கனைசேஷன் வழியாக வடகொரியாவுக்கு டிராவல் பண்ணுறாங்க. வடகொரியாவில் வந்து இறங்குறாங்க. போலீஸ் செக்கிங், மொபைல் ஃபோன்லேருந்து எல்லாமே பக்காவாக செக் பண்ணப்படுகிறது. அவர்கள் உள்ளே அனுப்பப்படுகிறார்கள். அப்படி அவங்க அனுப்பப்பட்ட பிறகு வடகொரியாவில் இருக்கிற சில இடங்களுக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த டூர், அந்த நிறுவனம் சொல்கிறது. அப்படி அவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அது ஒரு மியூசியம், ஒரு அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அருங்காட்சியகத்தில் USS பியூப்ளோ என்கிற ஒரு கப்பல் வைக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய கப்பல் அப்படின்னு பார்த்தா அமெரிக்கர்களுடைய கப்பல். ஸோ இந்த கப்பல் அமெரிக்காவின் நேவி, கடற்படையை சேர்ந்தது. ஆனால் 1968வது வருடம் வடகொரியாவால் பிடித்து வைக்கப்பட்ட கப்பல். அந்த கப்பல் இப்போது அருங்காட்சியகத்தில் இருக்கிறது. அந்த அருங்காட்சியகத்தில் அந்த கப்பலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏகாதிபத்திய எதிரியின் கப்பல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஏகாதிபத்திய எதிரி, இந்த ஒரு வார்த்தையை இந்த டூர் நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, நிறைய இளைஞர்கள் வந்திருக்காங்கல்ல, அதில் ஓட்டோவும் இருக்கிறார். அவர் ஒரு அமெரிக்கர். எனவே மீதம் இருக்கும் நபர்கள் எல்லாமே சும்மா கேலி பண்ணுறது, சும்மா நம்ம நகைச்சுவைக்கெல்லாம் சொல்லுவோம்ல, அதே மாதிரி டே ஏகாதிபத்திய எதிரி உனக்கு தாண்டா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சில வாசகங்களை சொல்கிறார்கள். எங்கே போனாலும், அதாவது அடுத்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் காஃபி குடிக்கிறியா ஏகாதிபத்திய எதிரி இப்படிங்கிற மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை நக்கல் அடிச்சுட்டே இருந்திருக்காங்க. ஸோ ஓட்டோக்கு ஒரு விதமான குற்ற உணர்வு, என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் ஏகாதிபத்திய எதிரி அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்காங்களே, நம்ம வந்திருக்கிற இடம் அமெரிக்கர்களுக்கு எதிரான இடம், நிச்சயமா இது நமக்கான இடம் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் ஓட்டோவுக்குள் வருகிறது. டிசம்பர் மாதம் அப்படின்னு சொன்னேன், கிறிஸ்மஸுக்கு பிறகு நியூ இயர் செலிப்ரேஷன். அன்னைக்கு நைட்டு தான் நியூ இயர், அதாவது டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி 2015வது வருடம். எல்லாருமே ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. எல்லா இடமே சுற்றி பார்த்த பிறகு ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. அந்த ஹோட்டலின் பெயர் தான் யாங்காக்டோ அப்படிங்கிற ஹோட்டல். 47 தளங்கள் இருக்கு.
வடகொரியாவின் முதல் லக்ஸரி ஹோட்டல் அப்படின்னு சொல்லலாம், 5 ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1982லேருந்து 1996 வரை இதனுடைய கட்டுமானம் இருந்தது. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க தான் இந்த கட்டுமானம் செய்தார்கள். இப்படி பல சிறப்புகள் வாய்ந்தது தான் இந்த யாங்காடோ அப்படிங்கிற அந்த ஹோட்டல். ஒரு இரவுக்கு ஒரு ஹோட்டல் ரூம்ல, அந்த ஹோட்டல் ரூம்ல 25,000 ரூபாய் இந்திய மதிப்பில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹோட்டல்ல மசாஜ் சென்டர் இருக்கு, பவுலிங்க்குன்னு தனியா, ஒரு விளையாட்டுக்குன்னு தனியான சில அறைகள் இருக்கு. இப்படி அதிநவீன ஒரு ஹோட்டலுக்கு செல்கிறார்கள். மீதம் இருக்கும் ஒவ்வொரு நபர்கள், பார் கூட 2 இருக்கு. பல நண்பர்கள் பாருக்கு போறாங்க, சில நபர்கள் பவுலிங் அதாவது வேறொரு விளையாட்டுக்கு செல்கிறார்கள். இந்த ஓட்டோ அவர்கள் மட்டும் 5வது தளத்தை தேடி செல்கிறார். இந்த யாங்காக்டோ அப்படிங்கிற அந்த ஹோட்டலில் 5வது தளத்திற்கு லிஃப்ட் வழியா செல்ல முடியாது. நம்ம லிஃப்ட்ல பட்டன் இருக்கும் பாருங்க, அந்த பட்டன்ல 5வது தளத்திற்கு செல்வதற்கான பட்டன் இருக்கவே இருக்காது. ஸ்டேர்கேஸ் வழியாக, படிக்கட்டு வழியாகத்தான் செல்ல முடியும். ஆனா அந்த டூர் அரேஞ்ச் பண்ணவங்க சொன்னாங்க 5வது தளத்திற்கு நீங்கள் செல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிமுறை கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ ஓட்டோ இதை எப்படியாவது ஓவர் கம் பண்ணணும்னு 5வது தளத்திற்கு செல்கிறார். 5வது தளத்திற்கு இதுவரை சென்ற மனிதர்கள் அப்படின்னு சொல்றவங்க வார்னிங் கொடுத்து வெளியில் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஓட்டோ அங்க போனவங்க திடீர்னு அங்க இருக்கிற போஸ்டரை கிழிக்க ஆரம்பித்திருக்கிறார். அப்படி கிழித்ததுக்கு பிறகு அவங்க ரூமுக்கே வந்து படுத்து தூங்குறார். அவருடைய நண்பர் அவரை கடைசியா பார்த்தது விடிய காலை 4:30 மணிக்கு. ஸோ அடுத்த நாள் விடியுது. விடிஞ்ச உடனே நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க அந்த ஹோட்டலுக்கு வராங்க. வந்து இந்த ஓட்டோ அவர்களுடைய நண்பர்கள் இவங்க எல்லாரையுமே ரொம்ப தீவிரமா விசாரிக்கிறார்கள். எதுக்குடா விசாரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சிசிடிவி ஃபுட்டேஜை காண்பிக்கிறார்கள். அது ஓட்டோ தான். ஸோ ஓட்டோவை அவங்க என்ன செய்யறாங்க, கைது பண்றாங்க. அப்படி கைது பண்ணும்போது கூட அந்த நண்பன் ஓட்டோவை பார்த்து சொல்கிறார், அடே ஏகாதிபத்தி எதிரி, உன்னுடைய நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சும்மா நகைச்சுவையாக சொல்லி அனுப்பி இருக்கிறார்கள். அதன் பிறகு அந்த நண்பன் ஓட்டோவை பார்க்கவே இல்லை. 1 மாதமாகுது, 2 மாதமாகுது, ஓட்டோவை காணவில்லை. பலவிதமான பிரச்சனைகள் எல்லா இடத்துலையுமே எழுப்பப்படுகிறது. ஒவ்வொரு கட்டத்தில் அவங்களுடைய பேரண்ட்ஸ் நார்த் கொரியாவுக்கு பல லெட்டர்ஸ் எல்லாமே எழுதி அனுப்புகிறாங்க. ஆனால் ரிப்ளை எதுவுமே கிடையாது. கைது செய்யப்பட்டான் அப்படின்னு சொல்கிற அந்த விவரத்துக்கு பிறகு ஒரே ஒரு தடவை டிவியில் அப்பியர் ஆகிறாங்க. அப்பியராய் அவர் முன்பாக பலவிதமான வழக்கறிஞர்கள் ஒரு வழக்குகளை தொடுத்து அதில் ஓட்டோவினுடைய வாக்கு மூலம் என்பது எடுக்கப்படுகிறது. அதில் ஓட்டோவர்கள் சொல்றாங்க, நான் தெரியாம செஞ்ச பிழை தான், நான் மனிதன் தான், என்னை மன்னித்து விடுங்கள், என்னுடைய வீட்டுக்கு என்னை அனுப்பி விடுங்கள் அப்படிங்கிற ஒரு குரல். அதன் பிறகு என்ன நடந்தது? இங்கே தான் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், நிறைய விஷயங்கள் இருக்கு. யாங்காக்டோ அப்படிங்கிற அந்த ஹோட்டலில் 5வது தளத்தில் என்ன இருந்தது, அதை எப்படி இவர் பார்த்தார், இப்படி பலவிதமான இன்வெஸ்டிகேஷன் இந்த ஓட்டோவிடம் வைக்கப்படுகிறது. ஆனால் இந்த ஓட்டோவை பார்ப்பதற்கு அமெரிக்க அதிகாரிகளுக்கோ தூதரக அதிகாரிகளுக்கோ எந்த விதமான சம்மதமும் கொடுக்கவில்லை. ஸோ பல கட்டமாக ராஜாந்திர நடவடிக்கைகளில் அமெரிக்காவும் வடகொரியாவும் ஈடுபடுகிறார்கள். அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் வருது. வடகொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பல பிரச்சனைகள் அங்கே ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் எல்லாமே ஓட்டோவை சேவ் பண்ணுங்க, சேவ் ஓட்டோ அப்படிங்கிற அந்த பெயர், ஐ வில் வெயிட் ஃபார் ஓட்டோ அப்படிங்கிற பலவிதமான பதாகைகள் ஏந்தி போராட்டங்கள் அமெரிக்காவில் நடைபெறுகிறது. இப்படி 1 வருடம் கழிந்து விட்டது. கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு பிறகு, அதாவது 2017வது வருடம், ரகசியமா ஒரு செய்தி அமெரிக்காவுக்கு பறந்து வருகிறது. அந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா, ஓட்டோவை விடுதலை செய்ய போகிறார்கள். அமெரிக்க அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய டவுட். ஏன்னா ஓட்டோவுக்கு அவங்க கொடுத்த தண்டனை 16 வருட கடின உழைப்பு தண்டனை. ஒரு ஜெயில் அடைச்சிருவாங்க, அங்கே ரொம்ப பெரிய உழைப்பை போட வேண்டும். ஸோ 16 வருடத்திற்கு பிறகு தான் ஓட்டோ விடுதலை செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஓட்டோவை கொன்று விட்டார்கள் அப்படின்னு கூட எல்லாருமே நம்பிட்டாங்க, அவங்களுடைய பேரண்ட்ஸ் நம்பிட்டாங்க. பட் விடுதலையாக போகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பதவியேற்றி விட்டார். ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பல அதிகாரிகளையும் வடகொரியாவுக்கு அனுப்புவதற்கு பதிலாக சீனா வழியாக கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி சீனா, ஜப்பான் இப்படி பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு எந்தெந்த அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல அதிகாரிகளையும் நியமித்து ஓட்டோவை விடுதலை செய்ய போகிறார்கள், விமானத்தில் தான் ஏற்றிவிட போகிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே விமானப்படை அலர்ட் பண்றாங்க. ஜப்பான் வழியா அந்த விமானம் வருது அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு ஜப்பானுக்கும் நார்த் கொரியாவுக்கும் ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த விமானத்தின் ஓடுபாதை என்பது மாற்றி வைக்கப்படுகிறது. அப்படி ஒரு இடத்துல இறங்குறாங்க. ஸோ அந்த இடத்துல இறங்கும் போது தான் ஓட்டோவை முதல் முறையாக அவங்களுடைய பேரண்ட்ஸ், அவங்களுடைய பெற்றோர்கள் பார்க்கிறார்கள். படுத்த படுக்கையாக இருக்கிறார் ஓட்டோ. என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஓட்டோவுக்கு எந்த செய்கையும் கிடையாது. ஸோ எப்படிடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் வந்த 2வது வாரத்திலிருந்து அவர் இப்படி தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வடகொரியாவிலிருந்து ஒரு ரெஸ்பான்ஸ். அவ்வளோதான், நாங்கள் அடிக்கலை, துன்புறுத்தலை, அவர் இப்படியே தான் இருக்கார், அவருக்கு மூளையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வடகொரிய அதிகாரிகள் இவங்கள்ட்ட ஓட்டோ பேரண்ட்ஸ்கிட்ட ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார்கள். ஸோ ஓட்டோவை இப்போ அந்த படுக்கையிலிருந்து ஒரு வாகனத்திற்கு மாற்ற வேண்டும். தாய் கையை காலை பிடிக்கும் போது தான் கையும் காலும் பலவிதமான பிரச்சனைகளில் இருப்பதை தாய் உணர்கிறார்கள். அப்போதே அந்த தாய்க்கு தெரிந்து விட்டது ஓட்டோவை அடித்து துன்பப்படுத்தி இருக்கிறார்கள் என்று. மறுபடியும் அவங்க அமெரிக்காவுக்கு கொண்டு வந்துட்டாங்க.
அமெரிக்காவுக்கு கொண்டு வந்த பிறகு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடல் பாகங்களை பார்க்கும்போது நேராக இருந்த பல்வரிசை எல்லாமே மாற்றப்பட்டிருக்கிறது, கை கால்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி பலவிதமான குற்றச்சாட்டுகளை அமெரிக்காவை சேர்ந்த அந்த ஓட்டோ அவர்களுடைய பெற்றோர்கள் வைக்கிறார்கள். அமெரிக்க அரசாங்கமும் நீங்க செஞ்சது தப்பு, ஓட்டோவை நீங்க அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது வடகொரியா அதை மறுக்கிறது. அப்படின்னா ஓட்டோவுக்கு என்ன நடந்திருக்கும்? இது அடுத்த கேள்வி. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஓட்டோ ஒரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அப்படி அடைக்கப்பட்டிருக்கும் அந்த சிறைச்சாலையில் பலவிதமான அமெரிக்கர்கள் இருந்திருந்தார்கள். அவங்களாம் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு கட்டத்தில் அவங்களுடைய டார்ச்சர், வடகொரியாவினுடைய அந்த டார்ச்சர் ரொம்பவே தாங்க முடியாமல் சூசைட் அட்டம் பண்ணுறாங்க. அப்படி சூசைட் அட்டம் பண்ண 2 நபர்களை வடகொரியா என்ன செஞ்சிட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க உடம்புல ரொம்ப பெரிய காயம் வந்துருச்சு, ஸோ ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காக்கே திரும்ப அனுப்பி வச்சிருக்காங்க. அப்படி அனுப்பி வைத்த காரணத்தினால் ஓட்டோ அவர்கள் என்ன நினைத்தார்கள், இவ்வளோ பெரிய நாடு, அதாவது வல்லரசு நாடு நம்மளை காப்பாற்ற ஒரு மாதமாக இன்னுமே முடியலையா, அப்போ நாமும் என்ன செஞ்சு விடலாம், சூசைட் அட்டம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு சரியாக சாப்பிடாம தூக்க மாத்திரை அதிக அளவு உட்கொண்டு விட்டார். இப்படி உட்கொண்டதால் அவருடைய மூளை பாதிப்படைந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு இன்வெஸ்டிகேஷன் சொல்லுது. இன்னொரு வகையில் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, அவங்கள அடித்தாங்க, காலில் தழும்பை பார்த்தோம், இந்த பல்வரிசையில் மாற்றத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பெற்றோர்கள் ஓட்டோவை போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கு அனுமதிக்கவில்லை. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பல்வரிசையில் எந்த மாற்றமும் கிடையாது, அடித்ததற்கான தடயங்கள் அதிகளவு எங்களுக்கு தென்படவில்லை, இது இயற்கையாகவே ஓட்டோ தற்கொலை செய்ய நினைத்த போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இது வடகொரியா தான் செஞ்சிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி பல விதமான பிரச்சனைகள் எழுப்பப்படுகிறது. ஓகே, அமெரிக்காவுக்கு வந்து ஓட்டோ கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. கோமா ஸ்டேஜில் இருந்த 1-2 வாரங்களில் இறந்து விடுகிறார். மிகப்பெரிய பிரச்சனைகள் வடகொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதன் பிறகுதான் வடகொரியா மீது அமெரிக்கா போர் தொடுத்து விடலாம், இதை வச்சு போர் தொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் ஏற்படும் போது சமாதான உடன்படிக்கையில் அமெரிக்காவும் வடகொரியாவும் ஈடுபடுகிறார்கள். பேச்சுவார்த்தை என்பது எல்லாமே நடைபெறுகிறது. அதுக்கு பிறகு நடந்தது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ ஒரு 22 வயது இளைஞனை மையப்படுத்தி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எழும்பியது. அப்படி எழும்பிய பிரச்சனை காரணமாக அந்த மனிதனுடைய உயிர் போய்விட்டது. ஆனால் அந்த தளத்தில், அந்த ஹோட்டலில் 5வது தளத்தில் என்ன இருந்தது, இதை தேடி பல ஆராய்ச்சியாளர்களும் பலவிதமான டூரிஸ்டும் செல்கிறார்கள். யாருக்கும் அங்கே அலவுட் கிடையாது. 5வது தளம் என்பது அங்கே வேலை செய்யும் நபர்களுடைய தளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த தளத்திற்கு போய் பல நபர்கள் பல புகைப்படங்களை எடுத்திருக்கிறார்கள். அந்த புகைப்படத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீர்கள். 5வது தளத்தில் ஒட்டுமொத்தமாக ஜப்பானுக்கு எதிராகவும் அதே மாதிரி அமெரிக்காவுக்கு எதிராகவும் நிறைய வாசகங்கள் அடங்கிய புகைப்படங்கள் இருக்கின்றன. அவங்களுடைய அரசாங்கம், வடகொரியாவின் அரசாங்கம் தான் நல்ல அரசாங்கம் அப்படின்னு சொல்லி புகழ் பாடக்கூடிய பலவிதமான போஸ்டர்ஸும் அங்கே இருக்குது. ஸோ 5வது தளத்தில் பல பிரச்சனைகளும் பல மர்மங்களும் இருப்பதை உலகம் உணர்ந்து கொண்டது. ஆனால் அந்த மனிதனுடைய இழப்பை பல நபர்களும் கேலி சித்திரமாக மாற்றி கடைசியாக அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான் தப்பு செஞ்சாங்க, அவங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு அவங்க அனுமதித்திருந்தார்கள் என்றால் உண்மையை கண்டுபிடித்திருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை ஒன்றுமில்லாத பிரச்சனையாக மாற்றப்பட்டது. இப்போதும் அவங்களுடைய பேரண்ட்ஸ், இந்த ஓட்டோ அப்படிங்கிற அந்த மனிதனுடைய பேரண்ட்ஸ் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இதில் யார் மீது தவறு சொல்வது என்பதுதான் நம்மிடையே இருக்கும் கேள்வி. நார்த் கொரியாவுக்கு செல்லக்கூடாது, அமெரிக்காவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் ஆகவே ஆகாது அப்படின்னு தெரிஞ்சும் இந்த ஓட்டோ என்பவர் அங்கே ஏன் சென்றார்? அப்படி சென்ற பிறகு பல அவமானங்களை ஏற்படுத்திய அந்த நண்பர்கள் அதை செய்திருக்க கூடாது. அப்படியே செய்திருந்தாலும் அவங்களுடைய நாட்டுக்கே போய் அங்கே போகக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் அந்த 5வது தளத்தில் சென்று அந்த போஸ்டர்ஸை ஓட்டோ கிழித்திருக்கக்கூடாது. சரி, கிழித்து விட்டார். அதன் பிறகு அரசாங்கங்கள் சுமூகமாக பேசி ஓட்டோவை வெளியில் கொண்டு வந்திருக்க வேண்டும். அங்கேயும் அமெரிக்கா கோட்டை விட்டது. இப்படி பல நபர்களுடைய சின்ன சின்ன இயலாமை காரணமாகத்தான் ஒரு உயிர் பறிபோனது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு நம்முடைய மகன்கள், நம்முடைய மகள்கள், இல்லாட்டி வேற யாராவது நம்முடைய சகோதரர்கள் எங்கேயாவது போறாங்க, டூருக்கு போறாங்கன்னா சில விதிகள் அந்தந்த இடங்களுக்கு என்று இருக்கிறது. இந்த இடத்துக்கு செல்லக்கூடாது, இந்த இடத்துக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்ற பல விதிகள் அந்தந்த இடங்களில் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணினாங்கன்னா நல்லா இருக்கும். இதே மாதிரியான நிறைய பிரச்சனைகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்திருப்போம். நம்முடைய குழந்தைகள், நம்முடைய சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கு இது ஒரு பாடமாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு பதிவு. கடைசி வரை அந்த தளத்தில் என்ன இருக்கிறது என்பது இப்போதும் மர்மமான ஒரு கேள்விதான். இந்த பதிவை குறித்துள்ள உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள், தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.